நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நிஃப்டியில் ஸ்டாக் மார்க்கெட் நடந்த சம்பவத்தை பார்ப்போம். ஆக்சுவலாக யூஎஸ் ஈரான் வாரை பற்றின ஒரு புது அப்டேட் எதுவும் கிடைக்கல. அது அப்படியே இன்னும் பேச்சுவார்த்தையிலே போயிட்டுருக்கு. நாளைக்கு இது 2வது பேச்சுவார்த்தை தொடங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் லெபனானும் இஸ்ரேலும் ஒரு 10 நாளைக்கு சீஸ் ஃபயர் ரெடி பண்ணுறாங்க. ஸோ சண்டை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால் நடக்கிற எல்லா ட்ராமாவும் என்னென்னா ட்ரம்ப்புக்கு ஏதோ வியாபாரம் பண்ணுறதுக்கான யுத்தி மாதிரி தான் தெரியுது. ட்ரம்ப் ஏதாவது ஷார்ட் அடிக்கணும் அல்லது ஏதாவது லாங் போகணுன்னா இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கொடுத்தா தான் அவர் சம்பாதிக்க முடியும். ட்ரம்ப்பும் ஒரு சகாக்களும் அதுக்காகவே செய்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியன் இண்டெக்ஸில் 382 கோடிக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க 3400 கோடிக்கு போட்டு தள்ளி விற்றுருக்குறாங்க. அதாவது நம்ம ஆளுங்க எப்போதுமே கிடைச்ச வரைக்கும் போதுண்டா தப்பிச்ச வரைக்கும் நினச்சி கூடுறாங்க. ஆக்சுவலாக இங்கே நடக்கிறது என்னென்னா எஃப்ஐ உள்ளே என்ட்ராகிறதுக்கு காரணமே இப்போது டிஐ அதிகமாக விற்க ஆரம்பித்தாங்கன்னா அதை அவங்க வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ 3400 தான் மைனஸ் ஆகிருக்கு. 382 கோடி தான் உள்ளே வந்திருக்குன்னா அப்போ வேறு யார் வாங்கியிருப்பாங்கன்னு அடிஷ்னல் அந்த பாக்கி உள்ளதை பார்த்திங்கன்னா 3000. ஸோ அங்கே தான் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதெல்லாம் சிபியோட சில சீக்ரெட்ஸு. ஸோ ரீட்டைல்ஸில் அவங்க சொல்லுவாங்க. பட் அதுக்கெல்லாம் வேறு காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போக தெரிஞ்சுக்கலாம். பட் எனிவே இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கு காரணம் இறங்கல, கரெக்ஷன் தான் இருக்குது. இந்த கரெக்ஷனுக்கு காரணம் நம்ம டிஐ விற்று வச்சுருக்கிறது தான். நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், எங்கே போகுங்கிறத ஜஸ்ட்டு நம்மளும் போய் பார்க்கலாம். சண்டே பற்றி விட்டுறாதீங்க. சண்டே அப்படி தான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிங்க. ஏன்னா இனி சண்டே அடுத்தவங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் ஏதாவது அப் அண்ட் டவுன் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணுன்னா சண்டே அவங்க தொடங்குவாங்க, இல்லைன்னா தொடங்க மாட்டாங்க. ஸோ குடாயில் விலை ஏற்றணும்னா திடீர்னு பாம்பு போடுவாங்க, குடாயில் விலையை குறைக்கணும்னா திடீர்னு சண்டை முடிஞ்சும்பாங்க அல்லது இங்கே ஏதாவது நான் அந்த போகிற கப்பலை தடுப்பேன் பாம்பு போடுவேன்னு சொல்லுவாங்க, அப்போ ஒரு குடாயில் ஏற்றி விடுவாங்க விலையை இந்த மாதிரி எதையாவது ஒரு காரணத்தை வச்சு விலையேற்றத்துக்காகவே தான் இந்த ட்ரம்ப் சகாக்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த வருஷத்தில் 4 மாதம் முடிஞ்சிச்சு, 4வது மாதம் தொடங்கிருச்சு. இன்னமும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் ஒரு ஐடியாவும் பிறக்கல. எனிவே நாளைய மார்க்கெட் எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அவங்க இப்போ நம்ம ட்ரேடிங் உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், ட்ரேடிங் வேலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்லன்னா, சரிங்களா, காலையில் அவங்க ஜஸ்ட்டு இப்படி கீழே இறங்கினாங்க, திரும்ப லேசாக மேலே ஏறினாங்க, கீழே இறங்கிட்டாங்க, திரும்ப மேலே ஏறினாங்க. தெரிஞ்சிட்டிங்களா? இது ஹை, அடுத்த லோ, அடுத்த லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ இப்படி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வந்திருக்கிறது இந்த ரிவேர்ஸ் சைட் இப்படி போணுச்சுன்னா சான்சஸ் இருக்குது, டபுள் டாப் ஆகும் சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இது இங்கே ஆகணும். இந்த இடத்துல தான் நமக்கு இது மேலே போகுமா அல்லது கீழே போகுமா அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய நிஃப்டியோட வார்த்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும். பட் இதுதான் இப்போதைய மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸ். சிலது இந்த கன்சல்டேஷன்லேயே கொண்டு போவாங்களா, இந்த 2 லைனுக்குள்ளேயும் இதுக்கும் இடையிலே இப்படி கொண்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்டை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு, பார்த்தீங்களா? இந்த லைனுக்குள்ளே தான். ஸோ எங்கேயும் மேலேயும் போகல, கீழேயும் போகல. அன்றைக்கி அது அட்லீஸ்ட் டே ஹை லோ உடச்சிட்டு கீழே ஒரு 34 பாயிண்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாங்க. இதே எஃப்ஐ 300 கோடி விற்றுருந்தாங்கன்னா, 3000 கோடி விற்றுருந்தாங்கன்னா நமக்கு 300 பாயிண்ட் இறங்கியிருக்கும். ஆனால் டிஐ 3400 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு 34 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. எங்கே இடிக்குது கணக்கு யோசிச்சு பாருங்க, புரியும். எனிவே நம்ம இப்போது இந்த இதை அழிச்சிருவோம். ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன பண்ணுங்கிறத நான் சிம்பிளாக நம்ம ஒரு ஃபிபு போட்டு வச்சுருக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த 0.5, இந்த 0.6, இந்த 2 இடத்துக்குங்க. இந்த இடத்துல தான் சொல்கிறேன், இதுக்குள்ளே தான் நாளைக்கு தொடங்குகிற மார்க்கெட்டு. இப்படி நேராக மேலே போயிட்டாங்கன்னா நமக்கு இது வரைக்கும் போனாங்கன்னா இது வரைக்கும் போவாங்க, சரிங்களா?
இந்த டாப்பை தாண்டி ஒரு தனியாக ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகும். அப்படி இல்லைன்னா திரும்ப உள்ளே வந்துட்டு திரும்ப கீழே தான் வருவாங்க, இது வரைக்கும் வருவாங்க. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபர்தராக அடுத்த சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த சப்போர்ட் என்னங்கிறத வந்து ஜஸ்ட் நீங்கள் நம்ம அடுத்த பொசிஷனில் வச்சு பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கிறேன், சரிங்களா? இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப் இன்னும் ஃபில் பண்ணப்படாமலே கிடக்குது. இந்த கேப்பு பார்த்தீங்களா, இந்த கேப்பு இதெல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும். இதெல்லாம் எப்போ ஃபில் பண்ணாங்கன்னு தெரியுங்களா? இதெல்லாம் திடீர்னு ஃபில் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணாமல் மேலே போக மாட்டாங்க. ஸோ அதனால் சொல்ல வர நிச்சயம் மேலே போகிறது வாய்ப்பு இல்லை. இங்கே முடிச்சிட்டாங்க, இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கீழே இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் ஃபர்தராக அவங்க மேலே போவாங்க. ஸோ அதனால் மீண்டும் மார்க்கெட் இது வரைக்கும் வரும். இது 23,000 வரைக்கும் வரும், பார்த்துக்குங்க. ஆனால் இது உடனே வராது. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறக்கிட்டு கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு நம்ம இலவச பயிற்சி வகுப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அந்த ஒவ்வொரு சண்டையும் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இப்போ நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். பாருங்கள், இங்கே ஒரு பெரிய கேப் கிடக்குது. இந்த கேப்பெல்லாம் எப்போ ஃபில் ஆகும்னு தெரியல. வெறும் நிறைய கேப் இருக்குது. இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் மேலே போக மாட்டாங்க, பார்த்தீங்களா? எல்லாமே பார்த்தீங்க எங்கேயோ ஏதோ குருடான் பிச்சு போட்ட மாதிரி தெரியுது, பார்த்தீங்களா? அது குழந்தைங்க பிச்சு போட்ட மாதிரி, ஆரஞ்சு பழத்தோலை பிச்சு போட்ட மாதிரி கிடக்குது மார்க்கெட், சரிங்களா? பட் ஆனால் இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டிங் வந்துட்டு இப்போதைக்கு இப்படி இருக்குன்னா இந்த லைனில் போகுது, இப்படியே போகுது, சரிங்களா? இதுக்குள்ளே போகுது. ஸோ வந்துட்டாங்க, மேலே போயிட்டாங்க, கீழே வந்துட்டாங்க, அப்படி வந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டாங்க. இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, சரியா? இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டு அடுத்த ஒரு ட்ரெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, திரும்ப அடுத்த இந்த ட்ரெண்ட் எப்படி கொண்டு போவாங்கிறத நம்ம ஹையர் ஃப்ரேமில் வச்சு போவோம் சொல்ல முடியும் நமக்கு வந்து. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஹையர் ஃப்ரேமில் கொண்டு போய்ட்டு இப்போ நம்ம இது 15 மினிட்ஸுங்கிறது வந்து ஒரு 4 ஹவரில் வச்சுருவோம். 4 ஹவரில் வச்சோம்னா நமக்கு பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாக தெரியும். அந்த கேப்பெல்லாம் தெரியாது பார்க்குறது உங்களுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு வேறு ஆடு போட்டுருக்காங்க வந்து பைத்தியக்காரிங்க, சரியா? இந்த ஹையர் ஃப்ரேமில் வந்துட்டு நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் நமக்கு இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இதுக்குள்ளே தான், அதாவது இது சின்ன சின்ன கேண்டில் போனாலும் தெரியுதுங்களா, இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு இந்த இதை உடைக்கணும்னா இந்த லாங் கன்சாலிடேஷன் வந்துட்டு ஒரு பெரிய கேப் அப்போ அல்லது கேப் டவுனாக வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எப்போ நடக்குமோ என்ன நடக்குமோ சொல்ல முடியாது, பட் அது நடக்குது. ஆனால் இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து ஆட்டம் போட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எங்கே எப்படி என்ட்ரி எடுக்கிறது பார்த்து தெளிவாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம அப்படியே குரூடாயில் எப்படின்னு போயிட்டு பார்த்துக்கலாம். குரூடாயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 248 பாயிண்ட் ப்ளஸில் தான் போய் முடிய போகுது. இந்த குரூடாயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு தெரியுதா, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த ஹைக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இந்த லோவை பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இவங்க பாருங்கள். இந்த நீங்கள் சின்ன சின்னமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் இப்படி போயிட்டு நிற்கிது. ஸோ ஃபர்தராக இன்னும் அடுத்தது மேலே தான் இது வரைக்கும் போகும். ஏன்னா இந்த குளோபல் சுச்சுவேஷன் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எது வரைக்கும் இது போகும் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஃபிப்பு தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஃபிப்புக்குள்ளே போனீங்கன்னா ஃபிப் எடுத்துக்கோங்க, இந்த ரீசன் ஹைக்கும் போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வருது, சரிங்களா? இந்த ஃபர்தராக இங்கேருந்து வந்துட்டு இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு
அடுத்த எங்கே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இதில் இருக்குது, இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப கீழே தான் வரும். ஸோ நாளைக்கு கீழே தான் வரதுக்கு சான்ஸ். ஏன்னா நியூஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெண்டில் போட்டுக்கோங்க, இப்படி தான் போகும். இது எந்த பக்கம் போட்டுக்கிதோ அதை பொறுத்து தான் ஃபைனலாக போகும். பட் நாளைக்கு இந்த மாதிரி தான் வந்து பொசிஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது இந்த இடத்த மிஸ் பண்ணிடுச்சுன்னா, இன்கேஸ் மார்க்கெட் சுச்சுவேஷன் குளோபல் சரியில்லைன்னா இப்படி தான் போக சான்ஸ் இருக்குது. இந்த இதுக்குள்ளே போயிட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்து திரும்பி வரும். சரிங்களா? ஸோ இந்த ஜோனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன் பார்த்துக்குங்க. இந்த ஜோன் 9766 தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் 8500. இது ரெண்டுக்கும் இடையில தான் ட்ராவல் அதிகமாக பண்ணணும். ஏன்னா நிறைய இடத்துல இங்கே வந்து உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள், இங்கெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட் இருக்குது. சரியா? இதெல்லாம் உடச்சி கீழே வருது அவ்வளோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு பொருள் விலை ஏற்றினவங்க திரும்ப இறங்க விட மாட்டாங்க. கூடாயில் அப்படி தான். கூடாயில் பொறுத்த வரைக்கும் அதை விலையை ஏற்றி விட்டாங்க. இனி அதை லாபம் சம்பாதிக்கிற நாடுகள் வந்து அதை குறைக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாபம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த குளோபல் செய்திகள் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு எதுவும் பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை. ஆனால் திடீர்னு ஏதாவது புதுசாக நம்ம ட்ரம்ப் ஏதாவது கிளப்பி விட்டாருன்னா அது மார்க்கெட்டை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் நியூஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அப்படிலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள், நான் நியூஸ் அதில் அப்டேட் பண்ணுறேன். குளோபல் விஷயங்கள் என்னென்னு சொல்ல வரேன் நான் வந்து. சரிங்களா? உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்ச காணொலியை பாருங்கள். இந்த காணொலி இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.